சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஏன் அவர் இறந்து போனாரு. Sometimes we think, why did that man die? ஐயோ ஏன் அந்த அம்மா இறந்து போனாங்க. Why did that lady die? நமக்கு தெரியாது ஏன் தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார் என்று. We don't know why the Lord had taken them. ஒருவேளை அவர்கள் பாவத்தில் விழுந்து இயேசுவை விட்டு தூர நரகத்துக்கு போக நேரிட்டிருக்கும். Maybe there would have been a time when they would have fallen in sin and gone far away from the Lord. அதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார். The Lord cleansed them before time and he took them. ஏன் தேவன் உன் ஆத்துமாவின் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Because the Lord is concerned about your soul. உன் ஆத்துமாவின் மேல் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Because the Lord is concerned about your soul. பிரதர் ஆண்டவர்கிட்ட அவருடைய இரக்கத்துக்காக இன்றைக்கு மன்றாடு. You should cry to the Lord for his mercy. நீ பரலோகத்தை ஒருபோதும் இழந்து போக கூடாது. You should not miss heaven. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம எல்லாம் பரலோகத்துல பாப்போம்னு சொல்லி? How many of you can say we will meet in heaven? ரகசிய வருகைக்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது. After the rapture there is going to be a time when there is going to be trouble. 7 ஆண்டு காலங்கள். For 7 years. மகா உபத்திரவம் பூமியில வரப்போகிறது. There is going to be a time of extreme tribulation. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. It is going to be the time of Antichrist. அப்ப சபை இருக்காது. There won't be churches. சபைகள் நடைபெறாது. There won't be churches. அப்ப இயேசுவை நீங்க இயேசுன்னு சொன்னீங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. If you say the name of the Lord Jesus, you will be killed. அற்புத அடையாளங்கள் நடக்காது. ஏன்னா ஆவியானவர் மேல வந்துருவார். There won't be miracles and wonders because the Holy Spirit will be taken from the earth. எந்த ஊழியங்களும் பூமியில நடைபெறாது. There won't be any ministries on earth. பூமி எங்கும் ஒரே லாங்குவேஜ் இருக்கும். There will be only one language all over. பூமி எங்கும் ஒரே கரன்சி இருக்கும். There will be one currency all over the earth. உங்க கைகளில முத்திரை போட்டுருவாங்க. They will put some mark on your hand. அது பிசாசின் முத்திரை. It is the mark of the devil. அந்த முத்திரை இல்லாம நீங்க எந்த பொருளையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. Without that mark you cannot buy or sell. இப்ப இத நோக்கி தான் பூமியானது உருவாகி கொண்டிருக்கிறது. Our world is going towards all these. இப்ப பாருங்க, இப்ப எங்க இடத்துல நம்ம காசு கொண்டு போறதே கிடையாது. Today we don't have to take money anywhere. ஜிபே. GPay is used. ஜிபே. GPay. நான் போன வாரம் மும்பை போகும்போது when I had gone to Mumbai, காசு எடுத்துட்டு போல. I did not take money. அழகா செல்போன் எடுத்தேன். I just took ஐடி கார்டு எடுத்தேன். an ID card. ஃளைட் ஏறனாங்க இறங்கனே. I just took my phone and ID card. போற இடத்துலலாம் ஜிபே தான். Wherever I went I used GPay. சர்ன்னு பணத்தை அப்படி செலவு பண்ணி எல்லாம் வாங்கியாச்சு. Whatever I wanted to buy I used GPay. காசே கையில இல்லாம நீங்க எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். You can travel anywhere without money in your hand. இப்போ இந்த செல்போன் ஒரு சின்ன சிப்பை உங்க கையில பொருத்துவாங்க. Now they will consolidate this mobile phone into a chip. இப்போ நீங்க செல்போனை காட்டி எதுவும் வாங்க வேணாம். You don't have to show your cell phone and buy. அந்த ஸ்கேனர்ல அப்படி உங்க கையை அப்படி நீட்டினா போதும். You can just swipe your hand. உங்க கையில இருக்கிற சிப் காசை எடுக்காங்க தானா. The hand will once you swipe the money will be detected. அந்த சிப் இல்லாத நீங்க எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. Without that chip you cannot buy or sell. அந்த சிப் உங்களுக்குள்ள வந்துடுச்சுனா, if that chip has come into you, நீங்க பரலோகத்தை விட்டாலுன்னு அர்த்தம். it means that you have missed heaven. அதுதான் பிசாசினுடைய முத்திரை. That is the mark of the devil. இப்ப இதற்கு நேரா தான் தேசமே ஆயத்தமாயிட்டு இருக்கு. Now the whole world is preparing for this. எல்லாம் டிஜிட்டல் ஆக்கிட்டு இருக்காங்க. They are all digitalizing everything. உலகம் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு உலகம் இப்ப prepare ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். Now the world is preparing almost for the coming of Antichrist. திடீரென்று இந்தியாவுல சொல்ல போறாங்க பாருங்க. Suddenly they will tell in India. இனி எந்த கடையிலும் நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டாம். They will say you don't have to use money in any shop. எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். You can use online transactions இப்ப everywhere. சின்ன பொருளுக்கெல்லாம் போறங்க, வீட்ல வர Zepto, Swiggy எல்லாமே ஆன்லைன் தான். Now you can use online payment for everything. இப்ப இந்த Zepto கூட காசு வாங்குறது இல்லையா? Zeptoவா Swiggyயா ஏதோ ஒன்னு காசு இல்லாத. பிக் பாஸ்கெட்டா? இப்ப பிக் பாஸ்கெட்லாம் பாருங்க காசு கொடுக்க முடியாது, நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணி வாங்கணும். You have to pay your money and get it. ப்ரிப்பேர் ஆகுது பாருங்க எல்லாமே. Online. Everything is being prepared. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு பூமி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது. The world is preparing for the coming of Antichrist. சபை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். The church should be very careful. ஆண்டவருடைய வருகையில முதல் வருகையிலே எல்லாரும் ஓடினாங்க. You should all run and escape into heaven at the time of மறுரூபமாகி rapture. கர்த்தரை சந்திக்கும்படியா போய்டுனாங்க. You should be transformed and enter into heaven. அப்படி இல்லனா, if not, இருந்து கொஞ்சம் 7 ஆண்டு ஆட்சி எல்லாம் முடிச்சிட்டு you can stay back and withstand the 7-year ஆனா அந்த 7 ஆண்டு ஆட்சியில but in that 7 year நீங்க பரலோகம் வர முடியும். you can come into heaven. எப்படி வருவீங்க? How will you come? ரத்த சாட்சிய செத்தா தான் வருவீங்க. You will come only if you die as a witness for the Lord. உங்க மூக்க காத நாக்க எல்லாத்தையும் அறுப்பான்.
இது நடக்கும். மகா உபத்திரவம் என்றால் தான் வேதம் அதை சொல்லுகிறது. That is why the Bible calls it the time of extreme tribulation. ரத்த சாட்சியா மரிச்சவங்க தான் Only people who die as a witness for the Lord, அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில இருந்து அவங்க பரலோகம் வர முடியும். they can come into heaven only if they die as a witness for the Lord. எதற்கு அதெல்லாம்? Why should you go through all அதனால தான் that? ஆண்டவர் உன்னை பேழைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார். That is why the Lord is collecting you inside the ark. அதனால தான் உன்னை ரட்சித்து பேழைக்குள்ள பேழையாகிய சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு That வருகிறார். is why the Lord has saved you and brought you inside the ark. ஏன்? Why? அந்த நியாய தீர்ப்பு வரும்போது பேழை அப்படி உயர்த்தப்பட்டது போல சபையானது எடுத்துக்கொள்ளப்பட, The same way how the ark was lifted up at the time of judgment, the same way the bride of the church will be taken with the Lord. ஆயத்தப்படுத்துங்க. You should prepare. உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. You should prepare your children. இன்னைக்கு சபைக்கு போகாத எவ்வளவு குடும்பங்கள் இருக்குது. Today there are many families who don't go to church. பேரை பார்த்தா பயங்கரமா இருக்கும். They will have very beautiful Christian names. ரெண்டு மூணு பரிசுத்தவான்களுடைய பேரை ஒரே ஒருத்தனா வச்சிருப்பான். They will have 2 or 3 names of saints. எலியா, மேத்யூ, தீமோத்தின்னு வைப்பான் ஒத்தனை பேரை. One person will have the name of Elijah, Matthew and Timothy. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you understand? பரலோகத்துக்கு போக உங்க பிள்ளைகளை தயவு செஞ்சு ஆயத்தப்படுத்துங்க. You should prepare your children to enter eternity. பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல எதிர்காலத்தை தரீங்களோ இல்லையோ, whether you give your children a good future, இயேசுவின் வருகைக்கு உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. You should prepare your children for the coming of Jesus Christ. அந்த ஏஞ்சலிகா என்கிற அந்த சகோதரியுடைய புத்தகத்தை நான் வாசித்தபோது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. When I read about the book of Angelica, I was very stunned. நரகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டபோது, when she was taken into hell, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, when she saw there, நிறைய பிள்ளைகள் பாதாளத்தில் அடைபட்டு இருக்கிறார்களாம். she saw very young kids in that hell. நிறைய டீன் பிள்ளைகள், many teenage children, 15 வயசுக்கு உட்பட்ட நிறைய பிள்ளைகள் அங்க உண்டா. many teenage children were there in hell. வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார்களாம். They were crying. டாடி மம்மி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். They are crying, calling for their daddy and mummy. ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா கேட்டாங்களா, ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்காங்க? She asked, Lord, why are these children here? ஆண்டவர் சொன்னாராம், கண்ணீரோடு. The Lord told her, தாய் தகப்பன் பிள்ளைகளை சரியா வளர்க்காத கோட்டை விட்ட பிள்ளைங்க இவங்க. These are the children that were not raised properly by their parents. ஆலயத்துக்கு கொண்டு போய் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாத, தன் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்காத பிள்ளைகளை கெடுத்து போட்டார்கள். They did not take their children to church. They did not take their children to Sunday school. They did not teach them the word of God, and they spoiled the ஆலயத்துக்கு கொண்டு வராத பிள்ளைகளுக்கு டிவியை போட்டு கார்ட்டூனை போட்டு உட்கார வைத்து அப்படி பிள்ளைகளை பாழாக்கினார்கள். They did not bring the children to the church, but they showed the children cartoon and TV, and they spoiled the children. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வியாதியில ஆக்சிடென்ட்ல மரித்து நரகத்துக்கு வந்து விட்டார்கள். Those children have gone through sickness and accidents and come to heaven after death. நான் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க உங்க பிள்ளைகள் மேல. I tell you, be very careful about your children. பிள்ளைகளுக்கு நீங்க எதை கொடுக்கறீங்க, எதை காட்டுறீங்க என்பதிலே எச்சரிக்கையா இருங்க. Be careful about what your children are seeing and doing. ஆண்டவருடைய பயத்துல உங்க பிள்ளைகளை நடத்துங்க. You should teach your children the fear of the Lord. சபைக்கு வரலனா ஸ்கேல் எடுத்து முதுகுத்தோல உரி. If they don't go to the church, you can beat them. ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. Teach your children to give offering for the church. தசமபாகம் செலுத்த உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. Teach your children to give tithe for the Lord. இல்லனா நீயும் உன் பிள்ளைகளை நரகம் தான் போய் விடுவீங்க. Otherwise you and your children will be sent into hell. அந்த பாதாளத்துல பார்த்தா, when they saw in that hell, இந்த டிவில நம்ம பார்க்கிற எல்லா கார்ட்டூன் போன்ற அந்த கார்ட்டூன் பார்க்கறோம் பாருங்க, டோரா, புஜ்ஜி, இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த கார்ட்டூனை போன்றதான எல்லா ஆவிகள் பாதாளத்தில் இருக்குதா. When they saw in hell, she saw that there were many unclean spirits, demons that were dressed up like that of cartoon characters like Dora, Bujji and other characters. சொன்னாரா, இந்த பிள்ளைங்க இப்ப டிவில எதெல்லாம் பார்க்கறாங்களோ, the Lord said, whatever these children are watching on TV, இதெல்லாம் பாதாளத்தின் ஆவிகள். all these are spirits of இந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும், all the characters that we see as அது சாத்தானுடைய கேரக்டர். அது they are all characters of the Satan. பிள்ளைகளை அப்படியே என்டர்டெயின் பண்ணி அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிற ஆவிகள். They entertain the children and take them to hell. ஹalleluya, hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆயத்தப்படு. You should prepare. உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. You should prepare your children. ஹalleluya, hallelujah. எத்தனை பேருக்கு விளங்குச்சு நான் சொல்றது? ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவோம்.
Let us cry for the mercy of the Lord. சபையோடு ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்வோம். Let us connect with the church and do the work of தேவ the Lord. ராஜ்யத்தை கட்டுவோம். Let us build the kingdom of the Lord. பூமியை விட்டு போவதற்கு முன்பதாக ஆண்டவருக்காக ஏதாவது சாதிச்சிட்டு போவோம். Before you leave the earth, let's do something for the Lord. உன் ஆத்துமாவை உள்ளும் புறமும் இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு நாளும் உன்னை கழுவட்டும். Let the blood of the Lord Jesus Christ cover your sins inside out.